முற்பிதாக்களுடைய அந்த வரிசையினுடைய 2வது வரிசையில் ஐயலாம். இவங்களுக்கு முந்தி இன்னொரு பேட்ச் இருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இவங்க டைரெக்டாக ஊழியத்தில் பயிற்சி பெற்றவர்கள். ಇವತ್ತು ಪಂಚಾಶತಮದ ಸಭೆಗಳು ಇವತ್ತು ಅನೇಕವು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬೆಳೆದಿದೆ. ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಸಾಲಿನ ಅನೇಕರು ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ 2ನೇ ಸಾಲಿನಲ್ಲಿ ಬಂದಂಥವರಲ್ಲಿ ಅಯ್ಯನವರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. பெங்களூர் பெண்டிகாஸ்டல் அந்த சபைகளுடைய 2வது தலைமுறை தலைவர்கள் என்று இன்றைக்கு பெங்களூரில் இருக்கிற மிக மூத்த போதகர் உங்களுடைய திருச்சபை போதகர் தான். ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವಂತಹ ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ಸಭೆಗಳಲ್ಲಿರುವ 2ನೇ ಸಾಲಿನಲ್ಲಿ ಬರುವಂಥವಳು ಬಹಳ ಮೊದಲಿಗರು ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಾಗಿದ್ದಾರೆ. மற்ற பலரை தேவன் எடுத்து விட்டார். ಮಿಕ್ಕ ಅನೇಕ ಸೇವಕರನ್ನ ಕರ್ತನೆ ಎಬ್ಬಿಸಿದನು. 84 வயதாகியும் மகன் சொன்னது போல அவருடைய குரல்ல எந்த மாற்றமே இல்லை. ಅವರ ಮಗನು ಹೇಳಿದ ಹಾಗೆ 84 ವಯಸ್ಸಾಯಿತು, ಆದರೆ ಗಂಟಲ್ಲಿ ಶಬ್ದದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ. மோசேக்கு 80 வயதாக இருந்த போதும் அவனுடைய கண்கள் என்ன செய்யலையும் மங்கல அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ಮೋಶೆಗೆ 80 ವರ್ಷದವನಾಗಿದ್ದಾಗಲೂ ಕೂಡ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಕಾಂತಿಹೀನವಾಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. கண்ணாடி கூட இல்லையா? பாருங்க, கண்ணாடி கூட இல்லை. 84 வயசுல 84 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕನ್ನಡಕ ಕೂಡ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ. இப்போ நான் பாருங்க, நானே இவ்வளோ பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன். ஐயா இன்னும் சின்ன பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. ನಾನು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಅಯ್ಯನವರು ಸಣ್ಣ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, முகஸ்துதி பேசுறோம்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்றேன். ಗಮನಿಸಿ, ಮುಖಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಕರ್ತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. அதனால கடந்த வாரத்தில் கூட நாங்கள் கிறிஸ்டியன் லீடர்ஸ் அடுத்துள்ள சில காரியங்களை குறித்து பேசுவதற்காக கூடின பொழுது தகப்பனை குறித்து அங்கே பேச நேரிட்டது. ಕಳೆದ ವಾರದಂದು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತಿಯ ನಾಯಕರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ಅಯ್ಯನವರ ಬಗ್ಗೆ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಬಂತು. அப்போ நான் சொன்னேன், அடுத்த வாரம் நான் ஐயாவுடைய சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ನಾನು ಮುಂದಿನ ವಾರ ಅಯ್ಯನವರ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. அதில் சில மூத்த போதகர்கள் இருந்தாங்க. ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಹಿರಿಯ ಬೋಧಕರುಗಳಿದ್ರು. ஐயோ பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்குது, எங்களெல்லாம் ஐயா கூப்பிட மாட்டுறாரு அப்படின்னு. ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟರ್, ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಇಂತಹ ಸೌಭಾಗ್ಯ ಸಿಗ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮಂಥವ್ರನ್ನೆಲ್ಲ ಅಯ್ಯನವ್ರು ಕರೀತಾ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அந்த மூத்த போதகர்களுடைய அழைப்பே எங்களை போன்ற ஊழியர்களுக்கு ஒரு அங்கீகாரம். ಹಾಗೆಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಇಂತಹ ಹಿರಿಯ ಸಭಾಪಾಲಕರಿಂದ ಸಿಗುವಂಥ ಆಮಂತ್ರಣವೇ ನಮ್ಮಂಥ ಸೇವಕರಿಗೆ ಇದೊಂದು ಆಶೀರ್ವಾದ. அதாவது இந்த நாட்களில் ஒரு ஆட பாட குதிக்க கும்மாளம் போட தெரிஞ்சாக்க எந்த சபையில் வேணாலும் யார் வேணாலும் பூந்துடலாங்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ಈ ದಿನಮಾನಗಳು ಎಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋದಾದರೆ, ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅಥವಾ ಒಂದು ಸಣ್ಣ ಹಾಡನ್ನು ಹಾಡೋದಕ್ಕೆ ಅಥವಾ ಕುಣಿದು ಕುಪ್ಪಳಿಸುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿದ್ದರೆ ಯಾವುದೇ ಸಭೆಗಳಿಗೆ ನುಸುಳಬಹುದೆಂಬ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனால் வசன வைராக்கியமும் பெந்தகோஸ்தே உபதேசத்திலும் வாழ்க்கையிலும் உறுதியாய் இல்லாதவர்களை அருமை போதகர் தன்னுடைய புல்பிட்டில் ஏற்றுவதில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ನೋಡಿ, ವಾಕ್ಯದ ವೈರಾಗ್ಯವು ಇಲ್ಲದಂಥವರುಗಳನ್ನ, ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ಉಪದೇಶಗಳನ್ನು ತಿಳಿಯದೆ ಇರುವಂಥವರನ್ನು, ಜೀವನ ವಿಧಾನಗಳು ಸರಿಯಾದ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದಂಥವರನ್ನು ಕರ್ತನ ಬಲಿಪೀಠದ ಬಳಿಗೆ ಏರಿಸಲಾರದಂಥವರೆಂಬುದಾಗಿ ದೇವಸೇವಕರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತು. அருமை போதகர் அவர்களோடு வேதாகம கல்லூரியில் பயின்று இதே பெங்களூரில் ஊழியத்தை ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய ஊழியர்களாய் பலர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய போதகர் அவர்கள் செய்கிற இந்த குவாலிட்டி, தரமுள்ள ஊழியங்கள் பெங்களூரில் அவங்களிடத்துல பார்க்க முடியல. ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಾದರೆ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹಲವಾರು ಸಭೆಗಳಿವೆ. ಹಲವು ಸೇವೆಗಳೋಗಿ ದೈವಶಾಸ್ತ್ರವನ್ನು ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಂದಿನವರೆಗೂ ಒಂದು ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಗುಣಮಟ್ಟವುಳ್ಳ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂಥವರಲ್ಲಿ ಅಯ್ಯನವರ ಹಾಗೆ ಮತ್ತೆ ಯಾರು ಕಾಣಿಸಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையினுடைய 55வது
ஆண்டு விழாவில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்த ஆண்டவரை நான் ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಇಂತಹ ಅಯ್ಯನವರ ಸಭೆಗೆ ಬಂದು ಈ ಒಂದು 55ನೇ ವರ್ಷದ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದ ಸ್ತೋತ್ರಕೂಟಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಸಾರುವುದಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಈ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. நேற்றைய கூட்டத்தை நான் ஏன் தான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்னா, திருமணம் நாங்கள் நினைத்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ನಿನ್ನೆಯ ದಿನದ ಕೂಟದಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾನು ಬರಲಿಲ್ಲ ಅನ್ನೋ ಬೇಸರ ನನಗಿತ್ತು. ನಿನ್ನೆ ಮದುವೆ ಕೂಡ ಬಹಳ ಬೇಗನೆ ಮುಗ್ದೋಯ್ತು. அதனால நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம இந்த மேரேஜை நடத்திட்டு கூட முதல் நாள் கூட்டத்துக்கு போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದೆ. ಆ ಮೊದಲನೇ ದಿನ ಕೂಟಕ್ಕೆ ನಾನು ಮದುವೆಯನ್ನು ಕೂಡ ಮುಗಿಸಿ ಹೋಗಬಹುದಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ஓகே, ஆண்டவருடைய சித்தப்படி நேற்றைக்கு கூட்டங்கள் ஆசீர்வாதமாக நடந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ನಿನ್ನೆಯ ದಿನದ ಮೊದಲನೇ ಕೂಟವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೆರವೇರಿಸಿದೆ. ஆசீர்வாதமாக நடந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ಉಪವಾಸ ಕೂಟಗಳು ಕೂಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೆರವೇರಿತೆಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಈ ಹೊತ್ತು ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நாளைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ನಾಳೆಯ ದಿನದಂದು ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಸತ್ಯವೇದವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நேற்றைக்கு ஆசீர்வதித்தார், கர்த்தர் நின்ன தினದ இன்றைக்கு ஆசீர்வதிப்பார், ಈ ಹೊತ್ತು நாளைக்கும் ஆசீர்வதிப்பார். ನಾಳೆಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் ஆசீர்வாதங்களின் ஊற்று. ಯಾಕೆಂದರೆ ಆಶೀರ್ವಾದದ ನೀರಿನ ಬುಗ್ಗೆ ಆತನು. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, ಪರಿಪೂರ್ಣವಾದ ಎಲ್ಲ ಬಹುಮಾನಗಳು ಪರಲೋಕದ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಬರ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಬೆಳಕಿನ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಇಳಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 55 வருடங்களும் அந்த ஜோதிகளின் பிதாவாகிய நம்முடைய தேவன் தான் இந்த திருச்சபையையும் போதகருடைய குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறார். ಕಳೆದ 55 ವರ್ಷಗಳ ಕಾಲವು ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಆ ಬೆಳಕಿನ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರೇ ಈ ಸೇವೆಯನ್ನು ಮತ್ತು ಬೋಧಕರ ಕುಟುಂಬವನ್ನು ಕೂಡ ಕಾಪಾಡುತ್ತಾ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾನೆ. இந்த திருச்சபையிலிருந்து வெளியே பலர் சென்றிருக்கிறார்கள். ಈ ಸಭೆಯ ಒಳಗಿಂದ ಅನೇಕರು ಹೊರಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அதை குறித்து நாம் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ವ್ಯಸನಗೊಳ್ಳಬೇಕಾದ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா அப்படி போன பலர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களாய் இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊರಟು ಹೋದಂತ ಅನೇಕರುಗಳು ಇಂದು ಕರ್ತನ ಸೇವಕರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அதுல ஒரு பெரிய அதிசயம் ஆச்சரியம் என்னன்னா, ಏಕೆ ತಿಳಿದ ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅದ್ಭುತ ಆಶ್ಚರ್ಯವೇನೆ, தன்னை விட்டு போயிட்டு ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ வேற ஊழியங்களை ஆரம்பித்து ಬೇರೆ ಸೇವೆಗಳನ್ನು இன்றைக்கு பாஸ்டரா இருக்கிறவங்களையும் ಈ ಹೊತ್ತು ಸಭಾಪಾಲಕர்களாಗಿ ಇರುವಂತವರನ್ನು அவர்கள் இந்த போதகர்கள் வரிசையிலே அமர வைப்பதை பல முறை நான் பார்த்திருக்கிறேன். ಈ ಹೊತ್ತು ಅವರುಗಳನ್ನ ಬೋಧಕರುಗಳ ಸಾಲುಗಳಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುವುದನ್ನ ನಾನು ಕಂಡಿದ್ದೇನೆ. உண்மையா உண்மை இல்லையா? ನಿಜವಾಗಿ இதெல்லாம் தாராள மனம், பெருந்தன்மை என்று நான் வேதத்தில் பார்க்கிறேன். ಏಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವೆಲ್ಲವೂ ಕೂಡ ನಾನು ಸತ್ಯವೇದದ ಮೂಲಕವಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ವಿಶಾಲವಾದ ಮನೋಭಾವನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇನೆ. கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்கிற தரிசனம் இல்லாவிட்டால் தன்னை விட்டு வெளியே போனவர்களை ஒரு தேவ மனிதன் மீண்டும் சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க. ನೋಡಿ, ಕರ್ತನ ರಾಜ್ಯವು ವಿಸ್ತಾರಗೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಮನಸ್ಸು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಿರುವುದಾದ್ರೆ ಹೊರಗೆ ಹೋದಂತವಳನ್ನು ಮತ್ತೆ ಅವರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று அவர்களையும் அணைத்து கொண்டு இணைத்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் தேவ மனிதன் தன்னுடைய ஊழியங்களை செய்து வருகிறார். ಹೇಗಾದರೂ ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬ ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಅಂತವರುಗಳನ್ನು ಒಳಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಉತ್ತೇಜಪಡಿಸಿ ಸೇವಕರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. அதனால நம்முடைய போதகர் அவர்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಹಂಬಲ ನಮಗಿದೆ. உலக புகழ்பெற்ற தேவ மனிதர் டாக்டர் பில்லி கிரஹாம் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ಜಗತ್ ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಸುವಾರ್ತಿಕರು ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಬಿಲ್ಲಿ ಗ್ರಾಹಂ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಿರ್ತೀರಾ. உலக அளவில் அவர் எத்தனை கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் என்று பரலோகத்தில் தான் கணக்கு இருக்குது.
ನೋಡಿ, ಇಡೀ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾವಿರ ಕೋಟಿ ಜನರಿಗೆ ಅವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದ್ದಾರೆಂಬ ಲೆಕ್ಕ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது யாராலும் எண்ணி முடியாது. ಅವುಗಳು ಯಾರಿಂದಲೂ ಲೆಕ್ಕಿಸಲು ಅಸಾಧ್ಯ. அவருக்கு 99 வயதா இருக்கும் பொழுது படுத்த படுக்கையா இருந்தார். ಅವರಿಗೆ 99 ವರ್ಷದವರಾಗಿದ್ದಾಗ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ರು. ஆனா அந்த பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தார். ಅವರೊಂದು ರೀತಿಯಾದಂತಹ ರೋಗಕ್ಕೆ ತುತ್ತಾದವರಾಗಿದ್ರು. ஆனா 99 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ಆದ್ರೆ ಅವರಿಗೆ 99 ವರ್ಷದವರಾಗಿದ್ದಾಗ ಕರ್ತನವರಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. நீ இன்னமும் முழு உலகத்தையும் சந்திக்க முடியும் என்று ஆண்டவர் அவரோடு பேசினார். ನೀನು ಇನ್ನೂ ಕೂಡ ಇಡೀ ಲೋಕವನ್ನು ಹೋಗಿ ಸಂಧಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅವರ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ರು. அவருடைய ஒரு சுருக்கமான சுவிசேஷ செய்தியை ஒரு வீடியோவாக மாற்றினாங்க. ಅವರ ಒಂದು ಸುವಾರ್ಥ ಸಂದೇಶವನ್ನ, ಒಂದು ಕ್ಲುಪ್ತವಾದ ಸಂದೇಶವನ್ನ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡಿದ್ರು. உலக நாடுகள் அனைத்திலும் எல்லா மொழிகளிலும் எல்லா டிவி சேனல்கள்லையும் அது எவ்வளவு மில்லியன் டாலர் செலவழிச்சாங்கன்னு தெரியாது, அந்த செய்தியை கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒளிபரப்பினார்கள். ನೋಡಿ, ಒಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ದೇಶಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಆ ಒಂದು ಕ್ಲುಪ್ತವಾದಂಥ ಒಂದು ಅವರ ಸಂದೇಶವನ್ನ ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿಡಿಯೋನ ಅನೇಕ ಬಿಲಿಯನ್ಗಳನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಅವರುಗಳು ಅದನ್ನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಂದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು. நாங்கள் கூட பெங்களூர்ல தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு இந்த சேனல்கள் எல்லாம் பில்லி கிரஹாம் அவர்களுடைய அந்த செய்தி ஒளிபரப்பப்படுவதற்காக எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நாங்கள் வேலை செய்தோம். ನೋಡಿ, ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಸೇವೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತಮಿಳು, ತೆಲುಗು, ಕನ್ನಡ ಮತ್ತು ಇಂಗ್ಲಿಷ್ ಇತರ ಚಾನೆಲ್ಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ಪ್ರಸಾರಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸೇವೆಯಿಂದ ಕೂಡ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ವಿ. 99 வயதுல பார்க்கின்சன் என்கிற வியாதி படுக்கையில் இருந்த அந்த தேவ மனிதன் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தினால் சந்திக்க அவருக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். 99 ವರ್ಷದವರಾಗಿದ್ದಾಗ ಆತನು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಪಾರ್ಕಿನ್ಸನ್ ಎಂಬ ಒಂದು ರೋಗಕ್ಕೆ ತುತ್ತಾಗಿರುವ ಆ ಮನುಷ್ಯನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮೂಲಕವಾಗಿ ಇಡೀ ಜಗತ್ತಿನ ದೇಶಗಳನ್ನು ಸಂಧಿಸುವ ದೊಡ್ಡ ದರ್ಶನವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ಕರ್ತನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. தமிழ்நாட்டில் வருகையின் தூதன் அப்படின்னு ஒரு பெரிய உலக புகழ் பெற்ற ஒரு பத்திரிகை இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ನಾವು ಚೆನ್ನೈಪಟ್ಟಣದಲ್ಲಿ வருகையின் தூதன் ಎಂಬ ಒಂದು ವಾರ್ತಾ ಪತ್ರಿಕೆ ಇತ್ತು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಿದೆಯಾ? கன்னடாவில் கூட அந்த பத்திரிகை ஆகமன தூதன் அந்த பத்திரிகை வருது. தமிழ் கன்னடாவில் கூட, ಕನ್ನಡದಲ್ಲೂ ಕೂಡ ಆಗಮನ ದೂತ ಎಂಬ ವಾರ್ತಾ ಪತ್ರಿಕೆ ಇತ್ತು. ನಿಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ಗೊತ್ತಿತ್ತಾ? ஓகே, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் பெயர் தேவதாசன் ஐயா. ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯ ಸಂಪಾದಕರ ಹೆಸರು ದೇವದಾಸನ್ ಅಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ. அவரோடும் நான் இணைந்து பல்வேறு ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். ಅವರೊಂದಿಗೂ ನಾನು ಇಜ್ಜೋಡಾಗಿದ್ದು ಅನೇಕ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ವಿ. 101 வயதுல மரித்தாருங்க. ಅವರು 101ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ಚಿರನಿದ್ರೆ. 100 வயதா இருக்கும்போது கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் செய்தார். ಆದ್ರೆ 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಹಿರಂಗ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ. 100 வயசுல இந்த மாதிரி புல்பிட்ல எழுந்து நின்று அவர் பிரசங்கித்தார். 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಂತಹ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯ ಬಳಿ ನಿಂತು ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமாங்க? ಇದನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? பில்லி கிரஹாம் 100 வயசுக்கு மேல மரித்தார். பில்லி கிரஹாம் ಅವರು 99 வயதுல உலகம் முழுவதையும் ஒரே நேரத்துல பல 100 மொழிகளில இயேசுவுக்காக சந்தித்தார். 99ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಿಲಿ ಗ್ರಾಹಂ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಇಡೀ ಜಗತ್ತಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮುಖಾಂತರ தேவதாசனையா 100 வயசுல புல்பிட்ல நின்று எழுந்து பிரசங்கம் செய்தார். ದೇವದಾಸನಯ್ಯನವರು 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯ ಬಳಿ ನಿಂತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ಇದರ ಅರ್ಥವೇನು ಗೊತ್ತಾ? நம்ம ஐயாவுக்கு வெறும் 84 வயசு தாங்க ஆகுது. ನಮ್ಮ ಅಯ್ಯನವರಿಗೆ ಬರೀ 84 ವಯಸ್ಸು. 99 எல்லாம் இன்னும் ஆகல. ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಕೂಡ 100 101 எல்லாம் ஆகல. ಇನ್ನೂ 100 ವಯಸ್ಸು ಆಗಲಿಲ್ಲ. அதனால அவருக்கு நல்ல தீர்க்காயுசை ஆண்டவர் தரும்படி ஜெபிப்போம். ಕರ್ತನು ಇನ್ನೂ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಕೊಡಲೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பாஸ்டர் ஐயாவுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் முடியாது. ಸಭಾಪಾಲಕರಾಗಿದ್ದವರಿಗೆ ನಿವೃತ್ತಿಯನ್ನ ಘೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்க சர்ச்சில் நான் இதை சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் ஒரு ஆமேன் சொல்றதுல கட்டடம் அசைஞ்சிருக்கும்.
ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದ್ ವೇಳೆ ಈ ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಚರ್ಚವರು திரும்பவும் சொல்றேன், நம்ம ஐயாவுக்கு ஊழியத்துல ரிட்டையர்மெண்ட் ஒண்ணு கிடையவே ನಿವೃತ್ತವೇ ಇಲ್ಲ. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் யாருக்கும் இல்ல. ಅವರಿಗೆ ನಿವೃತ್ತವನ್ನ ಘೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நான் கூட சரீரத்துல பல பாடுகளோட தான் இருக்கிறேன். ನಾನು ಕೂಡ ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய கிட்னியில பிரச்சனை இருக்குது. ನನ್ನ ಕಿಡ್ನಿಯಲ್ಲಿ ತೊಂದರೆ ಇದೆ. இந்த வயசுல என்ன பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಸ್ವಲ್ಪ ರೆಸ್ಟ್ ತಗೊಳ್ಳಿ. என் வயசை நான் சொல்ல விரும்பல. ನನ್ನ ವಯಸ್ಸು ಹೇಳೋದಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஏன்னா நான் அப்படியே யங் மேன் தோற்றத்துல இருக்கிறேன். ನಾನು ಇನ್ನೂ ಕೂಡ ಯವನಸ್ಥನಾಗಿ ನಾನು ಯೋಚನೆ என் வயசை சொல்லி கொஞ்சம் என்னுடைய இதை கவர்ச்சியை குறைச்சிக்க விரும்பல. நான் ನನ್ನ ವಯಸ್ಸನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಕುಗ್ಗುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಿಲ್ಲ. 2 வாரத்துக்கு முந்தி சொன்னேன், யாராவது என்ன பார்த்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க தான் எனக்கு எதிரி அப்படின்னு நான் சொன்னேன். 2 ವಾರಕ್ಕಿಂತ ಮೊದಲು ನಾನು ಹೇಳಿದೆ ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ, ಹೇಳಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನನ್ನ ಮೊದಲ ಶತ್ರುಗಳು ನೀವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. நான் சொன்னேன், பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு தொண்டையில சக்தியை தந்திருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை நான் பேசுவேன். ನಾನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಗಂಟಲಲ್ಲಿ ಕರ್ತನ ಶಕ್ತಿಯ ಕೊಟ್ಟಿರುವವರೆಗೂ ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವೆನು. எழுதுவதற்கு என் கைகள் ஆண்டவர் பலன் தந்திருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சத்தியங்களை எழுதி கொண்டே இருப்பேன். ನನ್ನ ಬೆರಳುಗಳಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆಯುವುದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿರುವವರೆಗೂ ನಾನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತಲೇ ಇರ್ತೇನೆ. கார்லயோ விமானத்திலேயோ ட்ரெயின்லயோ பயணம் செய்ய கர்த்தர் பலன் தருகிற வரைக்கும் என் கால்கள் ஒரு இடத்துல இருக்காது. சுவிசேஷத்தை அறிவிக்க அது போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ಕಾರಲ್ಲಾಗಲಿ ವಿಮಾನದಲ್ಲಾಗಲಿ ನಾನು ಓಡಾಡಿ ಕರ್ತನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿರುವ ದಿನಮಾನಗಳವರೆಗೂ ನನ್ನ ಕಾಲುಗಳು ಎಲ್ಲೂ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಓಡುತ್ತಲೇ ಇರ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருடைய தரிசனம் பெற்ற தேவ ஊழியர்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் நமக்காக உயிர் தந்த நம்முடைய உன்னத ரட்சகரை குறித்து பேசுவார்கள், செயல்படுவார்கள். ದೇವರ ದರ್ಶನವು ಹೊಂದಿರುವಂತ ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಸಾಯುವವರೆಗೂ ಕೂಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. 2 வாரத்துக்கு முன்னாடி HAL பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போயிருந்தேன். 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ HALನಲ್ಲಿ ಸಭಾಪಾಲಕರ ಸಮಾವೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. அவங்க கிட்ட நான் ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ನಾನು ಸೇವೆಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತ ஒரு உதாரணம் சொன்னேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳಿದೆ. நீங்கெல்லாம் இந்த காலத்துலயாவது எப்போ சினிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ನೀವೆಲ್ಲ ಯಾವಾಗಲೂ ಸಿನಿಮಾ ನೋಡಿರ್ತೀರಾ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. இப்போ கூட நிறைய பேர் வீட்டுல சின்ன பெட்டியில பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ಈಗಲೂ ಕೂಡ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಸಣ್ಣ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. இல்ல ஒரு சின்ன கதைனே வச்சுக்கோங்க. ಅಥವಾ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಕಥೆ, அது ஆரம்பத்துல இருந்து அப்படி ஓடும். அதுக்கு ஒரு கிளைமாக்ஸ்னு ஒண்ணு வைப்பாங்க. ನೋಡಿ, ಅದು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಒಂದು ಕಥೆಯಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಅದಕ್ಕೊಂದು ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ಇರುತ್ತೆ. கிளைமாக்ஸ் வரும்போது எப்படி தெரியுமாங்க, அதான் அதுக்கப்புறம் முடிவு வந்துடும். ನೋಡಿ, ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಆ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಬರುತ್ತೆ. அது வரைக்கும் சேர்ல இப்படி சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த கிளைமாக்ஸ் வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா, சேர்னுடைய முனியில வந்து இப்படி பார்ப்பாங்க. ನೋಡಿ, ಆ ಕತೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೀಗೆ ಕುರ್ಚಿಗೆ ಹೊರ್ಕೊಂಡು ನೋಡ್ತಿರೋರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಬರುವಾಗ, ಅಂತ್ಯ ಬರುವಾಗ ಆ ಕುರ್ಚಿಯ ಮೊದಲಿಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ನಾವು ಕುತೂಹಲದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஏன்னா அதுக்கு அடுத்தால என்ன வரப்போகுதுன்னா முடிவு வரப்போகுது. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದರ ನಂತರ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಬರುತ್ತೆ. கிளைமாக்ஸ் காட்சின்னா என்ன தெரியுமாங்க, கதாநாயகன் வில்லனுக்கு முடிவு கட்டுற நேரம் தான் கிளைமாக்ஸ். ಆ ಒಂದು ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಅಲ್ಲಿರುವಂತಹ ಒಬ್ಬ ನಾಯಕ ನಟ ಆ ಖಳನಾಯಕನಿಗೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯವನ್ನ ಘೋಷಿಸ್ತಾನೆ, ಅದುವೇ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್. அப்படின்னா இப்ப நான் அதை எதுக்கு சொல்றேன் தெரியுமாங்க, ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ, எங்களுக்கெல்லாம் வயசு ஆகுதுன்னு உடனே எங்களை மேல கீழெல்லாம் பார்க்காதீங்க. ನಮ್ಗೆಲ್ಲ ವಯಸ್ಸಾಗ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನೀವುಗಳು ಮೇಲೆ ಕೆಳಗೆ ನೋಡ್ಬೇಡಿ. நாங்கெல்லாம் ஹீரோஸ், ನಾವೆಲ್ಲರೂ ಹೀರೋಗಳು. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிடலனாலும் சரி வயசாகிற நாங்க தான் ஹீரோஸ். ನೀವುಗಳು ಒಪ್ಪಿಕೊಂಡರೂ ಸರಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ದರೂ ಸರಿ ವಯಸ್ಸಾಗುತ್ತಿರುವ ನಾವುಗಳೇ ನಾಯಕರು. கதாநாயகனுக்கு மரணம் அப்படியே அவன் கண்ணு முன்னால தொங்கிட்டு இருக்கோம், அப்போ போய் ஒரு சாதனை படைப்பான். ನೋಡಿ, ಕಥಾನಾಯಕನಾದಂಥವನಿಗೆ ಆತನಿಗೆ ಅದರ ಕೊನೆ ಗಳಿಗೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಹೋಗಿ ಆತನು ದೊಡ್ಡ ಸಾಧನೆಯನ್ನು ಸಾಧಿಸುವನಾಗಿರ್ತಾನೆ.
இப்போ நான் சொல்லட்டாங்க, ஐயா வந்து 55 வருஷம் ஊழியத்தை இந்த கம்மங்குழலியில் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து எதை நோக்கி போறாரு தெரியுமா? இப்படி போகல, இப்படி போகுது. ನೋಡಿ, ಈಗ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಅಯ್ಯನವರು ಕೂಡ ಈ ಕಮ್ಮಗೊಂಡನಹಳ್ಳಿ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ 55 ವರ್ಷಗಳ ಸೇವೆಯನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಇನ್ನೂ ಕೂಡ ಹೀಗೆ ಹೋಗ್ತಿಲ್ಲ, ಅವ್ರು ಇನ್ನೂ ಕೂಡ ಹೀಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. வயதாக கிளைமாக்ஸ் கதாநாயகனாக கர்த்தர் அவரை பயன்படுத்தணும்னு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ಅವರು ವಯಸ್ಸಾಗುತ್ತಾ ಅವನು ಮುಕ್ತಾಯದ ಹಂತಿನಲ್ಲಿ ನಾಯಕ ನಟನಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. சாம் மற்ற ஊழியர்கள் எல்லாம் விளைகிற முத்துக்கள், ஆனா இவர் விளைந்த முத்து. ನೋಡಿ ಸ್ಯಾಮ್ ಎಂಬ ಪಾಸ್ಟರ್ ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬೆಳೆ ಬಾಳುವ ಮುತ್ತುಗಳೇ, ಆದ್ರೆ ಅಯ್ಯನವರು ಬೆಳೆಗಿಂತ ಇನ್ನೂ ಅತ್ಯಧಿಕವಾದ. நீங்களாம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ನೀವಿನ್ನೂ ಕೂಡ ಬೆಳೀತಾ ಇದ್ದೀರಿ. ஆனா அப்பா விளைஞ்ச முத்து, ಆದ್ರೆ ಅದು ಇವರು ಬೆಳೆದಂತ ಮುತ್ತು. விளைந்த முத்து வந்து நல்ல கவனிங்க, எங்க இருக்கும் தெரியுமா? ಬೆಳೆದ ಮುತ್ತುಗಳು ಎಲ್ಲಿರ್ತವೆ ಗೊತ್ತಾ? புகழ்பெற்ற கடைகளின் கண்ணாடி பெட்டியில எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி பிரபலமாய் வைத்திருப்பாங்க. ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ನಾವು ನೋಡೋದಾದ ಆಭರಣಗಳ ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತೆ ಅದು ಪ್ರದರ್ಶಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತೆ. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ಈಗ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೂಡ ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಿದೆ ஆன்லைன்ல. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் வந்து இதை உலகமெல்லாம் அனுப்புவாங்க. ಇದೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಇದನ್ನ ಲೋಕಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇದನ್ನ ಕಳಿಸ್ತಾರೆ. உலகத்தின் பல நாடுகள்ல என்னுடைய யூடியூப் செய்திகள் கேட்கப்படுகிறது. ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ಗಳ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ಅನೇಕರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பக்கத்துல இருக்கிற தேவ மனிதராகிய உங்களுடைய போதகரையும் உலகமெல்லாம் பார்க்கிறாங்க. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಾದ ಅಯ್ಯನವರನ್ನು ಕೂಡ நான் சொல்லுகிறேன், ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರೆ. அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிற இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பாக அந்த தேவ மக்கள் ஜெபிப்பார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವಂತಹ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಮನವಿಯನ್ನ ಈ ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ದೇವ ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. இத்தனை ஆண்டுகள் தம்முடைய மகனை பயன்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಂತಹ ಸೇವಕರನ್ನ அவர் தந்த கிருபை வரங்கள் தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம். ಅವರಿಗೆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ತಲಾಂತುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவர் தந்த தாளந்துகளை அவர் பயன்படுத்தினதுனால தான் நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ಅವರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ತಲಾಂತುಗಳನ್ನ ಬಳಸಿದ್ದರಿಂದಲೇ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಂದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಿ. அந்த பாஸ்டர், நான் சொன்ன ஸ்தாபன தலைவர் சொன்னார் என்கிட்ட, வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சுகவீனமா இருந்தாங்களாம், ஐயா இங்கிருந்து ஜெபித்தாராம், அவர் வெளிநாட்டில் சுகம் பெற்றாராம். ನಾನು ಯಾವ ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿದ್ದನೋ ಆ ಸಂಸ್ಥಾಪಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ವಿದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಬಳಲುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯನವರು ಇಲ್ಲಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಅವರಿಗೆ ಸ್ವಸ್ಥವಾಯಿತಂತೆ. இந்த ஐயா எனக்கு சொல்லல, ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தின கார்னர் ஸ்டோன் தலைவர் சொன்னார். அவர் பெரிய ஆள்பதர், அவர் ஜெபம், ஐயாவுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சொன்னார், அவர் ஜெபம் பண்ணி வெளிநாட்டில் இருக்கிறவன் சுகம் பெற்று அவரை தேடி வந்தான் அப்படின்னு. ಅಯ್ಯನವರ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಮ್ಮ ಸಂಸ್ಥಾಪಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಅವ್ರು ಬಹಳ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ವಿದೇಶದಲ್ಲಿದ್ದಂತ ಅನೇಕರಿಗೆ ವಾಸಿ ಆಗ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கிறேன், 34 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரை விட்டு சென்னையில் போய் ஊழியங்களை துவங்கணும்னு வீட்டில் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு KGF மீட்டிங் நான் போயிருந்தேன். ನೋಡಿ, ಅನೇಕ ಆವರ್ತಿ ನಾನು ನಿಮಗೂ ಸಹ ಹೇಳಿದ್ದೇನೆ, 34 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ನನ್ನ ಎಲ್ಲ ಒಂದು ಲಗೇಜುಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು KGFಗೆ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದೀನಿ. 34 வருஷத்துக்கு முந்தி நடந்ததை சொல்றேன். 34 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಡೆದದ್ದನ್ನೇ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. எங்க வீட்டுக்கு ஐயா வந்திருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಅಯ್ಯನವರು ಬಂದಿದ್ರು. என் மனைவி என்னுடைய குட்டி பையனோடு வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ಅಯ್ಯನವರ ಪತ್ನಿಯು ಮತ್ತು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ நாங்கள் திங்ஸ் எல்லாம் கட்டி வச்சு புறப்பட ஆயத்தமா இருக்கிறத பத்தி கேட்டிருக்கிறாங்க. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟೋಗ್ತಿದ್ರು. ಅಯ್ಯನವರು ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರು. எங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பெங்களூர் ஊழியத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் போய் எங்கள் ஹஸ்பண்ட் ஊழியம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதனால் நாங்கள் இந்த வருகிற வியாழக்கிழமை இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ಅಯ್ಯನವರ ಪತ್ನಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳ್ತಿದ್ರು, ನಾವು ಈ ಒಂದು ಬೆಂಗಳೂರಿನ ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ಅಯ್ಯನವರು ಹೇಳಿದ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? இல்லை, உங்களுக்கு இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಸೇವೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் என் தரிசன கண்களால் பார்க்கிறேன்.
ನಾನು ನನ್ನ ದರ್ಶನವನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಕಾಣ್ತಿದ್ದೇನೆ. பாஸ்டர் ரூபன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாஸ்டர் ரூபன் ஐயனವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. 4 பக்கமும் பல்லாயிரம் மக்கள் அவரை சுற்றி நின்று அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 4 ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಸಾವಿರಾರು ಜನರುಗಳು ಕೂತುಕೊಂಡವರಾಗಿ ಅವರ ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் இந்த பட்டணத்துல உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதனால பாஸ்டர் வந்த உடனே சொல்லுங்க, நீங்க பெங்களூர்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ದೇವರು ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಆತನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಬಂದ ತಕ್ಷಣ ನಾನು ಹೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದು. நாங்கள் வியாழக்கிழமை தமிழ்நாடு போகிறோம். கேஜிஎஃப் கூட்டம் முடிச்சுட்டு மண்டே மார்னிங் நான் வீட்டுக்கு வர்றேன். ನೋಡಿ, KGF ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿದ್ದೀನಿ, ನಾನು ಸೋಮವಾರ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಾವು ಬಂದು ಮತ್ತೆ ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶ ಇತ್ತು. அந்த உடனே எங்கள் மனைவி சொன்ன வார்த்தை தெரியுமா? பாஸ்டர் ஐயா வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க இப்படி ஒரு காட்சியை கண்டதா சொன்னாங்க, நம்ம இந்த பட்டணத்தை விட்டு போகக்கூடாதான், இந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ನಾನು ಬಂದ ತಕ್ಷಣ ಅಯ್ಯನವರು ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರ ಪತ್ನಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಯ್ಯನವರು ಬಂದಿದ್ರು, ಅವರು ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಿದ್ದಾರೆ, ನಮಗೊಂದು ಸೇವೆಯನ್ನು ಕರ್ತನೆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದ ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಟು ಹೋಗಬಾರದೆಂಬುದಾಗಿ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். ದೇವ ಮನುಷ್ಯರ ಮಾತುಗಳನ್ನು ಕರ್ತನು ಹಾಗೆಯೇ ನೆರವೇರಿಸಿದನು. சென்னையில திருவள்ளூர்ங்கிற இடத்தை வீடெல்லாம் எடுத்தாச்சு, கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ತಿರುವಳ್ಳೂರ್ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನೆಯನ್ನು ನಾವು ತಗೊಂಡಾಯ್ತು, ಅದನ್ನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿದ್ವಿ. ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பெங்களூர்ல இன்னொரு வீட்டை எடுத்து என்ன ஊழியம் செய்ய போறோம்னு தெரியாது, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருந்தேன். ಇನ್ನು ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಮನೆಯನ್ನು ನಾವು ತಗೊಂಡು ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ಗೊಂದಲದಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆಯೇ ಕೂತಿದ್ದೆವು. ஜெபித்தோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ கர்த்தர் வழிகளை திறந்தார். ಕರ್ತನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತೆರೆದನು. எங்களுடைய திருச்சபை வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி 33 வருடங்களை முடித்து 34வது வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯಾದದ್ದು ಸೇವೆಯಾದದ್ದು ಬರುವಂತ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ 33 ವರ್ಷಗಳನ್ನು ಮುಗಿಸಿ 34ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ನಾವು ಕಾಲಿಡ್ತೇವೆ. இன்னும் நான் சொல்றேன், ரொம்ப தாழ்மையோட சொல்றேன், இந்த டுபாங்கூர் தீர்க்க தரிசனத்திற்கும் உண்மையான தீர்க்க தரிசனத்துடைய வித்தியாசத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ಇಂದಿಗೂ ಹೇಳ್ತೇನೆ, ನಾನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, ಸುಳ್ಳಾಗಿ ಪ್ರವಾದಿಸುವಂತಗಳು ನಿಜವಾಗಿ ಪ್ರವಾದಿಸುವಂತಗಳಿಗೂ அடுத்த மாதம் உணவுக்கோ வாடகைக்கெல்லாம் எங்ககிட்ட எந்த வழியும் இருக்குல்ல. ನಮಗೆ ಮತ್ತೊಂದು ಹೊತ್ತಿಗೆ ಬೇಕಾದಂತ ಊಟಕ್ಕಾಗಲಿ ಬದುಕಿಗಾಗಲಿ ಮಾರ್ಗ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. நான் பாஸ்டர் தமிழ் குடும்பம், ನಾವು ನೋಡಿ, ನಾವು ನಮ್ಮ பாஸ்டர் தமிழ், ಪಾಸ್ಟರ್ ಕುಟುಂಬ ಅವರು ತಮಿಳವರು. 3 குடும்பங்கள் என் கூட இருந்தாங்க. 3 ಕುಟುಂಬಗಳವರು ಅವ್ರ ಜೊತೆ. ஒன்று மலையாளி குடும்பம், ಒಂದು ಮಲಯಾಳ ಕುಟುಂಬ, இன்னொன்று ಕನ್ನಡ குடும்பம், ಎರಡನೇದಾಗಿ ಕನ್ನಡ ಕುಟುಂಬದವರು, இன்னொன்று நேபாளி குடும்பம், ಮತ್ತೊಂದು ಕುಟುಂಬ ನೇಪಾಳದವರು. நான் தமிழ். ನಾನೊಬ್ಬ ತಮಿಳು. நல்ல கவனிங்க, 4 குடும்பம் இருந்தோம். பாஸ்டர் குடும்பத்தோட சேர்ந்து 4 குடும்பம் எங்க வீட்டுல ஜெபம் ஆரம்பிச்சோம். ಗಮನಿಸಿ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ವಿ. ನಾವು ಇಡೀ 4 ಕುಟುಂಬಗಳಾಗಿದ್ವಿ. ನಾ ಪಾಸ್ಟರ್ ಕುಟುಂಬ ಸೇರಿ 4 ಕುಟುಂಬಗಳು. 4 குடும்பம் 4 பாஷை. 4 ಕುಟುಂಬಗಳಿತ್ತು, 4 ಭಾಷೆಗಳವರು. இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையில நான் தனி நபர்களா சொல்ல, கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், 580 குடும்பங்கள், ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ಇವತ್ತು ನಾನು ಬಹಳ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 584 ಕುಟುಂಬಗಳಿವೆ. என்னுடைய ஊழியத்தின் எல்லை பெங்களூர் அல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்கிற நிலைமையிலே ஆண்டவர் வழிகளை திறந்து வருகிறார். ನಮ್ಮ ಸೇವಾ ಕ್ಷೇತ್ರದ ಸರಹದ್ದುಗಳನ್ನ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತಗೊಳಿಸಲಿಲ್ಲ, ದೇಶದ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಕರ್ತನ ಕರ್ಕೊಂಡು ஒரு ಹೋಗಿದ್ದಾನೆ. நல்ல தீர்க்கதரிசியாக தேவன் தன்னுடைய மகனை வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ದೇವ ಸೇವಕರನ್ನ ಕರ್ತನ ನೇಮಿಸಿದ. இவை எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ಇವೆಲ್ಲವನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. ஜெபத்திற்காக ஒரு தகவலையும் நான் சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೂಡ ತಿಳಿಸ್ತೇನೆ. வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி, ಬರುವ ಆಗಸ್ಟ್ 5ನೇ ತಾರೀಕು எங்களுடைய திருச்சபையில் ஐயா அவர்களை அழைக்க நான் விரும்புகிறேன். சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது.
ಆಗಸ್ಟ್ 5ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ಐನವರನ್ನ ಕರಿಬೇಕಂತಿದ್ದೇನೆ. ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಿರ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೆ. பெரும்பாலான ஊழியர்கள் அங்க வருவாங்க. ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன் நடக்கும். ಬೈಬಲ್ ಸ್ಕೂಲಿನ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ನಡೀತದೆ. போதகர்களுடைய அபிஷேக கூட்டங்கள் நடக்கும். ಸಭಾಪಾಲಕರುಗಳ ಸೇವಕರುಗಳ ಅಸ್ತಾರ್ಪಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ. எல்லாவற்றுக்கும் மேலாக, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ஆசியா கண்டம் லெவல்ல ஒரு சினாட் அப்படின்னா பேராயம் சொல்றோம் இல்லையா, அது துவங்கப்படுகிறது. ನೋಡಿ, ಈ ಒಂದು ಏಷ್ಯಾ ಖಂಡದ ಆ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಿಮಿತಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಂದು ಸಿನಾಡ್ ಅನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சினாட் அப்படின்னா பிஷப்புங்களை உருவாக்குறது, பாஸ்டர்ஸை உருவாக்குறது, தியாலஜிக்கல் செமினரிஸை உருவாக்குறதுக்கு. ಸಿನಾಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಬಿಷಪ್ಗಳನ್ನು ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅನೇಕ ಶಾಲಾ ಸಂಸ್ಥೆಗಳನ್ನು, ಕರ್ತನ ಸೇವಕರನ್ನು ತಯಾರಿಗೊಳಿಸುವಂಥದ್ದು. ஆண்டவருடைய கிருபையினால் அடியேனை அதற்கு பிஷப்பாக நியமனம் செய்ய போகிறார்கள். ಕರ್ತನ ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕರ್ತನ ಸೇವಕರನ್ನ ಅವಳು ಬಿಷಪ್ ಅನ್ನಾಗಿ ನೇಮಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்ப சொல்லுங்க, ஐயா சொன்னது போல ஆயிரங்கள் இல்லைங்க, லட்சங்கள் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ಈಗ ನೀವು ಹೇಳಿ, ಅಯ್ಯನವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ 1000 ಜನರಿಗಲ್ಲ, ಅನೇಕ ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ನಮ್ಮಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗ್ತದೆ. அதனால நான் இந்த இடத்துல நிற்கும் பொழுது உண்மையான ஒரு தேவ தரிசனம் பெற்ற தேவ மனிதனுக்கு முன்பாக நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிகுந்த தாழ்மையோடு அறிக்கை செய்ய விரும்புகிறேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವ ದರ್ಶನವುಳ್ಳ ದೇವ ಸೇವಕರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆಂಬುದನ್ನ, அவருடைய தாளந்தை அவர் பயன்படுத்தினது போல ಅವರ ತಲಾಂತುಗಳನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ நம்முடைய தாளந்துகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ನಮ್ಮ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂದು ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. மத்தேயு 25வது அதிகாரத்துல ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக ஆண்டவர் சில உவமைகளை சொல்லுகிறார். ದೇವರ ರಾಜ್ಯವು ಎಂತಹದ್ದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಉಪಮಾನಗಳನ್ನು ಬಳಸುವುದರ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೇವೆ. அதுல பெரிய வேத பகுதி வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதுறவங்களுக்காக நான் சொல்றேன். மத்தேயு 25வது அதிகாரம் 14 முதல் 30 வரையுள்ள வசனங்களில் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನದಿಂದ 30ನೇ ವಚನದವರೆಗೆ ಒಂದು ದೀರ್ಘವಾದಂತಹ ಒಂದು ಉಪಮಾನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்க, ಅಲ್ಲಿ ಏನು ಓದ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ, ஒரு எஜமான் ಒಬ್ಬ ಯಜಮಾನನು தூர தேசமான ஒரு இடத்திற்கு பயணம் போகிறார். ಆತನೊಂದು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಆತನ ಪ್ರಯಾಣ ಬೆಳೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. பிரயாணம் போறதுக்கு முன்னாடி ಪ್ರಯಾಣ ಬೆಳೆಸುವುದಕ್ಕಿಂತ தன்னுடைய ಮುಂಚೆ ஊழியக்காரரை தன்னிடத்தில் அழைத்து ಆತನು ತನ್ನ ಆಳುಗಳನ್ನು ತನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದು ஒருத்தன் கையில 5 தாலந்துகளை கொடுக்கிறார். 5 ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. இப்ப அதனுடைய விளக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனுடைய பணம் மதிப்பு அதெல்லாம் இப்ப தேவையில்லை. 5 தாலந்துகளை ஒப்படைக்கிறார். ಅದರ ವ್ಯಾಖ್ಯಾನ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅದರ ರೂಪಾಯಿಯ ಮೌಲ್ಯಗಳು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ಒಬ್ಬನಿಗೆ 5 ತಲಾಂತು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. இன்னொரு ஊழியக்காரனை அழைத்து அவனுக்கு 2 தாலந்துகளை கொடுக்கிறார். ಮತ್ತೊಬ್ಬ ಆಳನ್ನು ಕೂಡ ಕರೆದು ಅವನಿಗೆ 2 ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. இன்னொரு ஊழியக்காரனை அழைத்து அவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார். ಮತ್ತೊಬ್ಬ ಆಳನ್ನು ಕೂಡ ಕರೆದು ಅವನಿಗೆ 1 ತಲಾಂತನ್ನ ಕೊಟ್ಟನು. நல்ல கவனிங்க, கணக்க கரெக்டா சொல்லுங்க. முதல் ஊழியக்காரனுக்கு எவ்வளவு தாலந்து? ಮೊದಲು கையை வச்சு காட்டுங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியும். எத்தனை? ಮೊದಲನೇದಾಗಿ இன்னொருத்தனுக்கு, ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ, இன்னொருத்தனுக்கு ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ 1. 1. ரொம்ப காலம் ஆன பின்பு ಬಹಳ ದಿನಗಳ ನಂತರ அந்த எஜமான் திரும்பி வந்தார். ಆ ಯಜಮಾನನು ತಿರುಗಿ ಬಂದನು. தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து ತನ್ನ ಆಳುಗಳನ್ನ ಕರೆದು எப்பா நான் உனக்கு 5 தாலந்து கொடுத்தனே, நீ அதை என்ன பண்ண அப்படின்னு கேக்குறார். ಅಯ್ಯ, ನಾನು ನಿನಗೆ 5 ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನು, ಅದನ್ನು ನೀನು ಏನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ அவன் சொல்றான், என் எஜமானே நீங்க 5 கொடுத்தீங்க, நான் அதை இத 10 மாத்திட்டேன் அப்படிங்கறான். ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನ ದಣಿಯೇ ನೀನು 5 ಕೊಟ್ಟಿದ್ದಿ, ಅದನ್ನು ನಾನು ಈಗ ಅದನ್ನು 10 ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஓகே, அடுத்த ஒரு ஐயா நீங்க 2 தாலந்து கொடுத்தீங்க, இதோ அதை நான் 4 மாத்திட்டேன்.
ಸರಿ, ಈಗ ಮತ್ತೊಬ್ಬ ಆಳು ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯ ನೀನು 2 ಕೊಟ್ಟೆ, ಅದನ್ನೀಗ ನಾನು 4 ಮಾಡಿದ್ದೇನೆ. அந்த ஒருத்தன் வரான், ஒரு தாலந்து வாங்கினவன், ಆ 1 ತಲಾಂತನ ತೆಗೆದುಕೊಂಡವನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் எஜமான் என்ன சொல்றான் தெரியுமா? ಅವನ ದಣಿಯ ಬಳಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? நீ ரொம்ப மோசமான ஆளு, ಅಯ್ಯೋ ನೀನು ಬಹಳ ಮೋಸಕರವಾದ ಮನುಷ್ಯ, கடினமான மனுஷன், ನೀನು ಬಹಳ ಕಠಿಣವಾದ ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சிருக்கவே மாட்டீர், ஒரு பொருளை ஒரு இடத்துல விட்டுருக்க மாட்டீர், ನೀನು ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿರ, அங்க வந்து தேடிட்டு இருப்பீர், ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಹುಡುಕ್ತಾ ಇರ್ತೀಯ. விதைச்சிருக்கவே மாட்டீர், ಅಲ್ಲಿ ಬೀಜವನ್ನೇ ஆனா அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீர். ಆದ್ರೆ ಅದನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ நீ பொல்லாத மனுஷன், ನೀನು ಕೆಟ್ಟವನಾದ கடினமான மனுஷன், ನೀನು ಕಠಿಣನಾದ. அதனால நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ಅದರಿಂದ ನಾನು உனக்கு பயந்து போய் ನಿನಗೆ ಭಯಪಟ್ಟು நீர் கொடுத்த தாளந்த ನೀನು ಕೊಟ್ಟ ತಲಾಂತ மண்ணுல புதைச்சு வச்சிட்டேன். ನಾನು ಮಣ್ಣಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇನೆ. எஜமான் பாக்குறாரு, ಯಜಮಾನನ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. 5 தாளந்த எத்தனை ஆக்கணும்? 5 ತಲಾಂತಗಳು ತಗೊಂಡು 10 ஆக்கணும். 10 அவனை பார்த்து சொன்னாரு, ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, ಆ ದನಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಂಬಿಗಸ್ತನಾದ ಒಳ್ಳೆ ಆಳು, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இருன்னு சொன்னார். ನೀನು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಿ, ಆದ್ದರಿಂದ ನೀನು 10 ಪಟ್ಟಣಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದಾಗಿ ಆತನಿಗೆ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಒಪ್ಪಿಸಿ 2 நாளாக்குனவனை பார்த்து சொன்னாரு, நீயும் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசினார். 2 ತಲಾಂತುಗಳನ್ನ 4 ಮಾಡಿದಂತವನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಬಹಳ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು, ನೀನು ಸ್ವಲ್ಪದ್ರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ, ಆದ್ದರಿಂದ ಈಗ ನೀನು ನಿನ್ನ ತಂದೆಯ ಸಂತೋಷದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஒரு தாளந்த வாங்கினவனை பார்த்து சொன்னாரு, 1 ತಲಾಂತನ್ನ ಪಡೆದುಕೊಂಡವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீ என் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொன்னல, ನೀನು ಇಷ್ಟು ದೂರುಗಳನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಳಿದೆಯಲ್ಲ, நான் வைக்காத இடத்திலேயே தேடுற ஆளுன்னு சொன்ன, ನಾನು ಇಡದಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹುಡುಕ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ, விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் சொன்ன, ನಾನು ಬಿತ್ತದಿರುವಲ್ಲಿ ಕೊಯ್ಯುವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, நான் இவ்வளவு கடினமுள்ள மனுஷன் நீ சொன்னதானே, ನಾನು ಇಷ್ಟು ಕಠಿಣನಾದ ಮನುಷ್ಯನೆಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳಿದ್ದೀಯಲ್ಲ. அப்படின்னா நான் கொடுத்த ஒரு தாளந்த நீ என்ன பண்ணியிருக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟ 1 நீ அதை கொண்டு வியாபாரம் பண்ணி அதிகம் சம்பாதிக்கலனாலும் வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்திருந்தா இப்ப வட்டியும் முதலுமாவது வந்திருக்குமே. ಅದನ್ನ ಇಟ್ಟು ನೀನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ ಬಹಳಷ್ಟಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಿತ್ತು. ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನ தாளந்துகளை வீணாக்கின இவனை, ನನ್ನ ತಲಾಂತನ ವ್ಯರ್ಥಗೊಳಿಸಿದ கையையும் காலையும் கட்டி, ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொன்னார். ಆತನನ್ನ ಕತ್ತಲು ತುಂಬಿರುವಂತ ಅಧೋಲೋಕಕ್ಕೆ ತಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஒரு ஓமை. ಇದು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ அந்த வெகு தூர தேசத்திற்கு பயணம் செய்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ಬಹಳ ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ ಬೆಳೆಸಿದಂತವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು. அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் தான் நீங்களும் நானும். ಆ ಆಳುಗಳು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ನೀವು ಮತ್ತು ನಾವೇ. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அவனவன் திறமைக்கு தக்கதாக சில தாளந்துகளை தந்திருக்கிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ತಲಾಂತನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நேரம் ஆகுறதுனால நான் சுருக்கமா சொல்றேன். அந்த வசனம் சொல்லுது, அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தார். ಸಮಯ ಮೀರುತ್ತಿರುವುದರಿಂದ ಕ್ಲುಪ್ತವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಬ್ಬನಿಗೆ 5 ತಲಾಂತು, ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ 2 ತಲಾಂತು, ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ 1 ತಲಾಂತು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. 5 தாளந்து கொடுத்தவன எஜமானுக்கு ரொம்ப இஷ்டங்கிறதுக்காக அப்படி கொடுக்கல. 5 ತಲಾಂತುಗಳ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತವನು ಆ ಧಣಿಗೆ ಬಹಳ ಪ್ರಿಯಕರನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஒரு தாளந்தை பெற்றவன் எஜமானுடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு கொடுக்கல. ಆ 1 ತಲಾಂತವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತವನು ಧಣಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತವನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அவனால ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி எவ்வளவு இருந்துச்சோ அதற்கு ஏற்றபடி தாங்க பொறுப்பை கொடுத்தார். ಅವನಿಂದ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಯಂತ್ರಣ ಮಾಡುವ ಸಾಮರ್ಥ್ಯ ವಿದ್ದಿತು, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. தாளந்துகளை கொடுக்கும் போது ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎಂದಿಗೂ ಮರೆಯಬಾರದು, எஜமான் முகஸ்துதி பார்த்துலாம் கொடுக்கல. ನಮಗೆ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಕೊಡಲ್ಪಡುವಾಗ அவனவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்தார். ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் ಅವನವನ திறமைக்கு தக்கதாக எஜமான் தாளந்துகளை கொடுத்தார். அல்லேலூயா.
இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய திறமைக்கு தக்கதாக ஏதோ ஒரு தாளந்தை தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ತಲಾಂತನ ಕರ್ತನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தாளந்துகள் இல்லாமல் எந்த ஒரு தேவ மனிதனும் தேவ பிள்ளையும் இந்த உலகத்துல இல்ல. ತಲಾಂತುಗಳು ಇಲ್ಲದವರಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವೊಬ್ಬ ದೇವ ಸೇವಕರಾಗಲಿ ಯಾವೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಲಿ ಇಲ್ಲ. அந்த எஜமான் என்ன செய்தார் தெரியுமாங்க? ಆ ಧಣಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? வெகு காலமான பின்பு திரும்பி வந்தார். ಆತನು ಬಹುಕಾಲದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದನು. நீங்க நினைக்கிறபடி வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ನೀವುಗಳು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಹಾಗೆ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನು ಬರೋಣ, ಆತನು ತಡವಾಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆತನು ಬರುವುದಕ್ಕೆ ತಡ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ಇಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರುಗಳು ಕೂಡ ಅವರ ತಲಾಂತಗಳನ್ನು ಬಯಸಿ ಅವರ ರಕ್ಷಣೆಗೆ ಬರಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಕರ್ತನ ಆಗಮನ ತಡವಾಗುತ್ತಿದೆ. 2023 வருஷமா இயேசு வருகிறார் என்று உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. 2023 ವರ್ಷಗಳ ಕಾಲದಿಂದಲೂ ಇಡೀ ಜಗತ್ತುಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಬರೋಣ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾರಲ್ಪಡುತ್ತಿದೆ. ಅನೇಕ ಪರಿಹಾಸಕಾರರು எழும்பி எங்க உங்க இயேசுநாதர் வராரு வருவார் வருவார் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ಅನೇಕ ಪರಿಹಾಸ್ಯಗಾರರು ಎದ್ದು ಬಂದವರಾಗಿ ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? ஆனால் வேதம் சொல்லுகிறது வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி வந்தார். ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಆ ದೇಶಾಂತರಕ್ಕೆ ಹೋದಂತ ಧಣಿಯಾದವನು ಬಹುಕಾಲದ ಮೇಲೆ ಆತನು ತಿರುಗಿ ಬಂದನು. திருச்சபையே, ಕರ್ತನ ಸಭೆಯೇ, உன் மனசுல ஒன்ன நினைச்சுக்கோ. ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನೆನಪಲ್ಲಿಟ್ಕೊಳ್ಳಿ. வர தாமதிக்கிறார், ಆತನು ಬರುವುದಕ್ಕೆ ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் கண்டிப்பாய் திரும்பி வருவார். ಆದರೆ ಆತನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ತಿರುಗಿ ಬರ್ತಾನೆ. இயேசு திரும்பி வர போகிறார் என்பதுதான் திருச்சபைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. ಯೇಸು ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಿರುವಂತ ಸಭೆಗೆ ಇರುವ ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಆಗಿದೆ. எந்த நாட்டில் எந்த பிரதமர் வருவார், யார் ஆட்சிக்கு வருவார், இதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்ல. ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಧಾನಿ ಬರ್ತಾರೆ, ಯಾವ ಸರ್ಕಾರ ಆಡಳಿತಕ್ಕೆ ಬರ್ತದೆ, ನಮಗೆ ಯಾವುದೇ ಕಳವಳವಿಲ್ಲ. நம்முடைய வாஞ்சை ஏக்கம் எல்லாமே இயேசுவே வாரும் என்பதுதான். ನಮ್ಮ ಆಸೆ ಎಲ್ಲವೂ ಬಯಕೆ ಎಲ್ಲವೂ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ ಬೇಗನೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. நம்ம ஜெபிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. நிச்சயமாய் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆತನು ಅರಸುಗಳ ಅರಸನಾಗಿ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, ಆದ್ರೆ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ, வந்தார். ಆತನು ಬರುವುದಾದ್ರೆ 5, 2, 1 அவர் மறக்கல. ಆತನು 5, 2, 1 ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஏன்னா அது அவருடைய தாளந்துகள். ಏಕೆಂದರೆ ಅವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಆತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ இந்த ஊழியக்காரர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கொடுத்து விட்டு போனார். ಈ ಸಭಾಪಾಲಕರು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂದು ಆತನು ಕೊಟ್ಟು ಹೋದನು. வந்தார், ಬಂದನು, கணக்கு கேட்டார். ಬರುವುದಾದರೆ ಲೆಕ್ಕ ಕೇಳುವನು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய வருகையோ ಕರ್ತನ ಆಗಮನ, நம்முடைய மரணமோ, ನಮ್ಮ ಮರಣವೋ, ஏது முந்தி நேரிட்டாலும் ಯಾವುದು ಮೊದಲು ಸಂಭವಿಸ நாம மனதில வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ நான் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறேன். ನಾನೊಂದು ದಿನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಆ ಸಿಂಹಾಸನ ಎದುರಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. அவர் என்னை நம்பி தந்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்னை கணக்கு கேட்க போகிறார். ಆತನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ತಲಾಂತಗಳು, ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು, ಕೊಟ್ಟಿರುವ ಸೇವೆಗಳು ಎಲ್ಲವುಗಳ ಬಗ್ಗೆ ಆತನು ಲೆಕ್ಕ ಕೇಳುವನು. கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ಲೆಕ್ಕ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಿದ್ದೀವೋ? 55 வருட ஊழியத்தின் கணக்கை இங்கே ஒரு ஆலயமாய் திருச்சபையாய் நாம் பார்க்கிறோம். 55 ವರ್ಷಗಳ ಸೇವೆಯ ಫಲಿತಾಂಶವಾಗಿ ತೀರ್ಪಾಗಿ ಕರ್ತನ ಸಭೆಯನ್ನ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೇವೆ. நீங்க எத்தனை வருஷம் ஊழியம் செய்றீங்க, எத்தனை வருஷம் விசுவாசின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கண்டிப்பாய் உங்களையும்
கணக்கு கேட்பார். ನೀವುಗಳು ಎಂತಹ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ, ಎಂತಹ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಬರತಕ್ಕವನು ಬರುತ್ತಾನೆ, ಬಂದಾಗ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಲೆಕ್ಕ ಕೇಳುವನು. என்ன கேட்பார்? ಏನನ್ನ ಕೇಳಿ சொல்லுங்க ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. என்ன கேட்பார்? ಏನನ್ನ ಕೇಳುವನು? என்ன கேட்பார்? ಏನನ್ನ ಕೇಳುವನು? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், ಚಿಂತಿಸುವ ಸಮಯ, இது செயல்படும் நேரம், ಇದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಾದ ವೇಳೆ. நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த பாடலை நான் தமிழ்லையும் கன்னடாவிலையும் பாடி இருக்கிறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ಈ ಒಂದು ಹಾಡುಗಳನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮತ್ತು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಾಡಿದ್ದೇನೆ, ಅದನ್ನು ಕೇಳಿ. ಇದು ಯೋಚಿಸುವ ಕಾಲ, ದುಡಿಯುವ ಸಮಯ, ಮೌನವಾಗಿ ಇರಬೇಡ. ಇದು ಯೋಚಿಸುವಂತ ಕಾಲ, ಇದು ದುಡಿಯುವಂತ ಸಮಯ, ಯಾರು ಮೌನವಾಗಿರಬಾರದು. ஏன்னா கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். ಲೆಕ್ಕ ಕೇಳುವ ಕರ್ತನು ಬರುವನು. வெறும் கையாய் நிற்க போகிறாயா? ನೀನು ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಸಂಧಿಸುವೆಯೋ? நாங்கெல்லாம் வயதாகுது, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ವೈರಾಗ್ಯ, எங்களை போல சிலருக்கு ನಮ್ಮಂತ ವಯಸ್ಸಾದವರಿಗೆ பலவீனங்கள் உண்டு, ಬಲಹೀನತೆಗಳಿವೆ. ஆனா ஒரு மூலையில தலையில கை வச்சு ஏன் படுத்து கிடக்காம இருக்கிறோம் தெரியுமா? ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಮೂಲೆಗೆ ಹೋಗಿ ನಾವು கர்த்தருக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற நினைவோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶ್ರಮಿಸಬೇಕಾದ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಾದ ಹಂಬಲದಿಂದ ನಾವು ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. எஞ்சிய வாழ்க்கை இயேசுவுக்கே. ನಮ್ಮ ಜೀವನವು ಯೇಸುವಿಗಾಗಿ. இனி மிச்சம் மீதி இருக்கிற எதுவும் வேற யாருக்கும் இல்ல, எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின என் ரட்சகர் இயேசுவுக்காக அனைத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ನನ್ನ ಮಿಕ್ಕ ಜೀವನವು, ನನ್ನ ಶೇಷದ ಬದುಕಿನ ಎಲ್ಲಾ ಗಳಿಗೆಗಳು ಕೂಡ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಕೊನೆ ರಕ್ತವನ್ನು ಕೂಡ ಸುರಿಸಿರುವ ಆ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿಗಾಗಿಯೇ ನನ್ನ ಮಿಕ್ಕ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂಬ ಹೇಳುವುದೇ ನಿಜವಾದ ಅರ್ಪಣೆಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. இந்த 55வது வருடத்துல திருச்சபை மக்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் கொடுத்த தாளந்தை நீ என்ன செய்திருக்கிறாய்? ಈ 55 ವರ್ಷಗಳ ಈ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಕೂಟದ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳೊಡೆ ಕರ್ತನ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಆ ನಿನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ತಲಾಂತನ ನೀನು ಏನನ್ನ ಮಾಡಿದ್ದೆ? ஏங்க தாளந்துனா என்னன்னு புரியலன்னா சொல்லித்தார, திறமைகள். ತಲಾಂತು ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅರ್ಥೈಸುತ್ತೇನೆ, ಅದು ನಿನ್ನೊಳಗಿನ ಸಾಮರ್ಥ್ಯ. ஆமா, நமக்கு பல திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮೊಳಗೆ ಅನೇಕ ಸಾಮರ್ಥ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பாடுற தாளந்து, ಹಾಡುವ ತಲಾಂತು, இசை வாசிக்கிற தாளந்து, ಸಂಗೀತ ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸುವ ತಲಾಂತು, எழுதுகிற தாளந்து, ಬರವಣಿಗೆ, எத்தனையோ திறமைகளை தேவன் நமக்குள்ள கொட்டி வச்சிருக்கிறார். ಅನೇಕ ತಲಾಂತುಗಳನ್ನ ಕರ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ಅದನ್ನು ಹಾಕಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா கேள்வி என்ன தெரியுமா? நீ அதை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ಆದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯರೇ, ಅವೆಲ್ಲವನ್ನು ತಗೊಂಡು ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತಿದೀಯ? கணக்கு கேட்கும் கர்த்தர் வரப்போகிறார். ಲೆಕ್ಕ ಕೇಳುವ ಕರ್ತನ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த வேத பகுதியில் வாசித்த முதல் வார்த்தை திரும்ப நினைவுபடுத்துகிறேன். அவனவன் திறமையின்படி ತಾಳಂದುಗಳೇ ಯಜಮಾನ್ ಕೊಡುತ್ತಾ. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಪದವನ್ನ ಮತ್ತೊಂದಾವರ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅವನವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. நீங்க யாரையும் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ಇಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಯಾರನ್ನು ಕಂಡು ಅಸೂಯೆ ಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒருத்தர் 5000 பேர் உள்ள சபை நடத்துறாருன்னா அதுக்குரிய திறமை அவருக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ 5000 ವಿಶ್ವಾಸಿಗಳುಳ್ಳ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕರ್ತನ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனால ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி இன்னொருவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ಆದ್ದರಿಂದ ಒಬ್ಬ ಸಭಾಪಾಲಕರು ಮತ್ತೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯು ಇತರರನ್ನು ಕಂಡಾಗ ಅಸೂಯೆ ಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. இந்த வார்த்தை மறந்துடாதீங்க. ஓ திறமைக்கு தக்கதாகத்தான் உனக்கு வேலை தருவார் ஆண்டவர். ಈ ಒಂದು ಮಾತನ್ನ ದಯವಿಟ್ಟು ಮರೆಯಬೇಡಿರಿ. ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆಯೇ ಕರ್ತನು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ. ஓ திறமைக்கு மிஞ்சி அப்படியே பிழிஞ்சி எடுக்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய தேவன். ನಿನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಡುವಂತವನಲ್ಲ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது எமயமலையில ஏறி எதையோ கொண்டு வருகிற ஒரு சாதனை அல்ல. ನೋಡಿ, ಕರ್ತನ ಸೇವೆ ಎಂಬುದು ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಒಂದು ಹಿಮಾಲಯ ಪರ್ವತಕ್ಕೆ ಏರಿ ಅಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ತಗೊಂಡು ಬರುವಂತ ಸುಲಭವಾದದ್ದಲ್ಲ. கர்த்தருக்கு கீழ்ப்படிய மனமுள்ள எவருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்துவின் ஊழியமும் எளிமையானதுதான். ಕರ್ತನ ಮುಂಭಾಗಕ್ಕೆ ಬರುವಂತವರುಗಳು ಬಹಳ ತಾಳ್ಮೆಯಿಂದ ದೇವರ ಮುಂಭಾಗಕ್ಕೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅಂತವರಿಗೆ ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು, ಸೇವೆ ಮಾಡುವುದು நீ பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ನೀನು ಬಲಹೀನವಾದ ಪಾತ್ರೆಯಾಗಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், ಆದ್ರೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನೋடு உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ನನ್ನ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ, ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು. ஹalleluya ஹalleluya. நான் சொல்றேங்க, கிருபையில தான் ஓடிட்டு இருக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಪ್ರಿಯರೇ, ನಾನು ಕೃಪೆಯಲ್ಲೇ ಓಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு இட்லி சாப்பிடுவேன், ಒಂದು ಇಡ್ಲಿ ತಿಂತೇನೆ. எங்க ஒய்ஃப் இன்னொன்னு சாப்பிடுங்கன்னு கேட்பாங்க. ಅಯ್ಯನವರ ಪತ್ನಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಇಡ್ಲಿ ತಗೊಳ್ರಿ ಅಂತ. ஒரு தோசை சாப்பிடுவேன், ಒಂದೇ ದೋಸೆ ತಿಂತೀನಿ. ரெண்டு சாப்பிடுங்கன்னு கெஞ்சுவாங்க. ಎರಡು ತಿನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு கூட சாம் என்கிட்ட கேட்டாங்க, தயவு செய்து சாப்பாடு விஷயத்துல என்னை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ಇವತ್ತು ಸ್ಯಾಮೇನವರು ಕೂಡ ಕೇಳಿದ್ರು, ಆದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಹೇಳ್ದೆ, ದಯವಿಟ್ಟು ಈ ಊಟ ವಿಷಯದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. ஆனா என்ன பார்த்தா அப்படியே தெரியுதுங்க, ஒரு இட்லி சாப்பிடுற ஆள் மாதிரியா தெரியும். ಐನವ್ರು ನೋಡಿದಾಗ ಒಂದ್ ಇಡ್ಲಿ ತಿನ್ನೋರ್ ತರ ಕಾಣ್ತಿದ್ದಾರೆ. என் சத்தத்தை எல்லாம் பார்த்தா ஒரு தோசை திங்கிற ஆள் மாதிரியா தெரியுது. ನನ್ನ ಶಬ್ದ ಕೇಳುವಾಗ ಒಂದು ದೋಸೆ ತಿನ್ನುವ ತರ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಾ? இதுக்கு பேர் தாங்க கிருபை. ಇದರ ಹೆಸರೇ ಕೃಪೆ. அல்லேலூயா. ஹalleluya. சில சமயத்துல சில கூட்டங்களுக்கு போகும்போது அங்க உட்கார்ந்து இருப்போம், மைக்கு தர்றதுக்கு முன்னாடி தொண்டெல்லாம் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ನೋಡಿ, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕೆಲ ಕೂಟಗಳಿಗೆ ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮೈಕ್ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನನ್ನ ಗಂಟೆಲ್ಲ ಒಡೆದೋಗಿರುತ್ತೆ. ஆனா எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் போது உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தேவன் இடை கட்டுகிறார். ಆದ್ರೆ ನಾನು ಎದ್ದು ನಿಂತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಸರ್ವೋನ್ನತ ಸ್ಥಳಗಳಿಂದ ಬರುವಂತ ಶಕ್ತಿಯು ಅಪರಿಮಿತವಾಗಿರ್ತದೆ. ஏன் இது சொல்றேன்னா, உன் திறமைக்கு தக்கதாங்க ஆண்டவர் வேலை வாங்குவாரு. ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕರ್ತನೆ ಕೊಡ್ತಾನೆ. சரி, ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னா, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ನಡೀತು? 5 வாங்கினவன் 2 வாங்கினவங்க அதை யூஸ் பண்ணாங்க. 5 ಪಡ್ಕೊಂಡವನು 2 ಪಡ್ಕೊಂಡವನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ அதை டபுள் ஆக்கிட்டாங்க. ಅದನ್ನ ದ್ವಿಗುಣ ಮಾಡಿದ. ஆனா 1 வாங்கினவன் என்ன செய்தான்? ಆದ್ರೆ ಒಂದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವನು ಏನ್ ಮಾಡ್ದ? அதை வாங்கிட்டு போனான், ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ, நிலத்தை தோண்டினான், ಆತನೊಂದು ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡಿದ, பணத்தை அதுல புதைச்சான், ಹಣವನ್ನು ಅದರಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟ. இதெல்லாம் என்ன வேலை? ಇದೆಲ್ಲ ಏನ್ ಅರ್ಥ? ಇದು ಕೆಲಸ வீண் வேலை. ವ್ಯರ್ಥವಾದ ಕೆಲಸ. போறான், ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, நிலத்தை தோன்றான், ಅಲ್ಲಿ ನೆಲವನ್ನ ஆண்டவர் தந்த தாளந்துகளை போட்டு புதைக்கிறான். ದೇವರು ಕೊಟ್ಟ ತಲಾಂತುಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಬಚ್ಚಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுவும் ஒரு வேலை தான். ಇದು ಕೂಡ ಒಂದು ಕೆಲಸನೇ, ஆனா இது வேஸ்ட் வேலை. ಆದ್ರೆ ಬರಿದಾದ ಕೆಲಸ. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்ய பணியில ಇವತ್ತು ಕರ್ತನ ರಾಜ್ಯದ ಕೆಲಸದಲ್ಲಿ எங்கெங்கேயோ போறாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, எதையோ தோன்றாங்க, ಎದೆದೋ ಅಗಿತಾ ಇದ್ದಾರೆ. அங்க போன இங்க போனேன்றாங்க, ಅಲ್ಲಿ ಹೋದೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋದೆ, சிடி போட்ட பாட்டு போட்டேன்றாங்க. ಸಿಡಿ ಮಾಡ್ತೇನೆ ಹಾಡಾಡ್ತೇನೆ. ஆனா எஜமான் வரும்போது ಆದ್ರೆ ಯಜಮಾನ வெறுங்கையாய் நிற்பார்கள். அவர்கள் ಬರಿಗೈಯಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತಾರೆ. தேவன் செய்ய சொல்லாத ஒன்றை நீ ஊழியம் என்று நினைத்து கொண்டு செய்தாலும்
கர்த்தருடைய வருகையிலே நீ வெட்கப்பட்டு போவாய். ದೇವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೇಳಲಾರದವನಾಗಿದ್ದಾಗ್ಯೂ ಕೂಡ ನೀನು ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇರುವುದಾದ್ರೆ ಅವೆಲ್ಲಗಳ ಬಗ್ಗೆ ಲೆಕ್ಕ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕರ್ತನ ಬರುವನು. கர்த்தர் கொடுத்த ஊழியம் சின்னதாக இருந்தாலும் அதை நீ உண்மையாக செய்தால் கர்த்தரால் நீ கனப்படுத்தப்படுவாய். ಕರ್ತನಿಗೆ ಮಾಡುವಂತ ಸೇವೆ ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪದರಲ್ಲಿ ಸಣ್ಣ ಸೇವೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕರ್ತನ ಪ್ರಶಂಸೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೆ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நம்ம கையில கொடுத்த தாளந்து என்ன ஆயிருக்குது? ಇವತ್ತು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ತಲಾಂತುಗಳೇ, கர்த்தர் வரப்போகிறார். ಕರ್ತನ ಆಗಮನ ಸಮೀಪವಾಗಿದೆ. கணக்கு கேட்க போகிறார். ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ. 5 வாங்கினவன் 10 கொடுத்துட்டு சந்தோஷமான பாராட்டை பெற்றான். 5 ಪಡೆದುಕೊಂಡವನು 10 ಮಾಡಿ ಸಂತೋಷಕರವಾದ ಪ್ರಶಂಸೆಗೆ ಪಾತ್ರನಾದ. 2 வாங்கினவன் 2 ಪಡೆದುಕೊಂಡವನು அத அவன் எஜமான் கையில கொடுத்து ಅದನ್ನು ತನ್ನ ಧಣಿಯ ಕೈಗೆ ಕೊಟ್ಟು அவருடைய பாராட்டை பெற்றான். ಅವನು ಪ್ರಶಂಸೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ. 1 தாலந்தை 1 ತಲಾಂತನ್ನು வீணாக்கினவன் ವ್ಯರ್ಥಗೊಳಿಸಿದವನು புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். ಆತನು ಹೊರಗಿರುವ ಕತ್ತಲೆಗೆ இந்த ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟನು. புறம்பான இருள் என்பது என்ன தெரியுமா? ಹೊರಗಿನ ಕತ್ತಲೆ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? அக்னியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணமாகிய நரகம் என்கிற கடல். ಅಗ್ನಿಯು ಬೆಂಕಿಯಿಂದಲೂ ಉರಿಯುತ್ತಿರುವಂತಹ 2ನೇ ಮರಣವಾಗಿರುವ ನರಕ. நான் சொல்றேன், ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்றேன். ನಾನು ನೀವು ವಿಸ್ಮಯಗೊಳ್ಳುವ ಒಂದು ವಾರ್ತೆ. எங்களை போன்ற பல ஊழியர்கள், ನಮ್ಮಂತಹ ಅನೇಕ ದೇವ ಸೇವಕರು, உங்களை போன்ற சில விசுவாசிகள் ನಿಮ್ಮಂತಹ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು 2ஆம் மரணமாகிய எரி நரகத்தை அடைவார்கள். 2ನೇ ಮರಣವಾಗಿರುವ ಆ ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಯುವ ನರಕದಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದುವರು. ஒருவேளை இத மாதிரி ஒரு ஊழியக்காரன் சொன்னதை நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನ ஆனா நான் சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು நீ ಹೇಳ್ತೇನೆ, பெரிய பிஷப்பா இருக்கலாம், ನೀನು ಹೊರಗೆ ಹೋಗಿ உலகம் முழுசும் புகழ் பெற்ற ஊழியனா இருக்கலாம், ನೀನು ಜಗತ್ ಪ್ರಸಿದ್ಧವಾದ நீ சபையில ரொம்ப முக்கியமான விசுவாசியா இருக்கலாம். ನೀನು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಶ್ವಾಸ. ஆனால் ಅವನೇ கர்த்தர் தந்த தாளந்துகளை மண்ணில் புதைத்து வைத்திருந்தாயானால் நீ வெட்கப்பட்டு போவாய். ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ ತಲಾಂತನ ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ இது ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ சிந்திக்கும் ನೀನು காலம். ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? ಇದು ಯೋಚಿಸುವ ಸಮಯ. இது செயல்படும் நேரம். ಇದು ದುಡಿಯಬೇಕಾದ மௌனமா இருக்காதே. ಮೌನವಾಗಿರಬೇಡ. நான் சின்ன பையனா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு கத்து கொடுத்தாங்க. ನಾನು ಸಣ್ಣ ಹುಡುಗನಾಗಿದ್ದಾಗ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಾಠ நான் உங்களுக்கு அதை ಕಲಿಸಿಕೊಟ್ರು. பாடுறேன், முடிஞ்சா என் கூட அப்புறம் பாடுங்க. ನಾನು ಮೊದಲು ಹಾಡ್ತೇನೆ, ಸಾಧ್ಯ ಆದ್ರೆ ತರುವಾಯ ನೀವು ಹಾಡ್ರಿ. எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. 5 தாளந்தை 10ஆக்கினான், 2 தாளந்தை 4ஆக்கினான். 5 தாளந்தை 10ஆக்கினான், 2 தாளந்தை 4ஆக்கினான். ஒரே தாளந்தை 2ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாளந்தை 2ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. என் கூட சேர்ந்து பாட ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க எல்லாரும். எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக, ஏய் பசங்கெல்லாம் சொல்லுங்க, இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. 5 தாளந்தை 10ஆக்கினான், 2 தாளந்தை 4ஆக்கினான். ஒரே தாளந்தை 2ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. தம்பி மியூசிக்லாம் வேண்டாம், நீங்க கூட சேர்ந்து கை தட்டி பாடணும் எல்லாம். ஓகே, நல்ல ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இந்த பாட்டை வாழ்நாள் முழுசு நீங்க மறக்க கூடாது. எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. எத்தனை தாளந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. 5 தாளந்தை 10ஆக்கினான்,
2 தாலந்தை 4 ஆக்கினார். திரும்ப ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. இப்போ நான் கையை மாத்திரம் காட்டுவேன், நீங்க பாட்ட பாடணும். ನಾನು ಕೈಯನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸಿ ನೀವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆಡಬೇಕು. ஏன்னா இது தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಏಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. இது ஒரு பாட்டு அல்ல, ಇದೊಂದು ಹಾಡು ಮಾತ್ರ ஃபுல் ಅಲ್ಲ. காஸ்பல் சர்ச்சுக்கு 55வது ஆண்டு விழாவில் தேவன் தருகிற ஒரு தரிசனம். ಈ ಫುಲ್ ಗಾಸ್ಪಲ್ ಸಭೆಗೆ 55 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பாடுறீங்களா? ಹಾಡು சீரியஸா பாடுறீங்களா? ಎಲ್ಲರೂ ಗಂಭೀರವಾಗಿ ಆಡ್ತೀರಾ? இது பாட்டு இல்ல, ಇದು ಹಾಡಲ್ಲ, சிரிப்பதற்கல்ல, ಇದು ನಗುವುದಕ್ಕೆ, விளையாடுவதற்கல்ல, ಆಟ ಆಡುವುದಕ್ಕೆ, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ಕ್ರಿಸ್ತನ சபையே நீ விழித்தெழும்பு, ನೀನು ಎದ್ದೇಳಬೇಕು, செயல்படு. ನೀನು ಕಾರ್ಯ இது ಮಾಡಬೇಕು. தூங்குகிற காலம் அல்ல, இது செயல்படும் நேரம். ಇದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಸಮಯ. பள்ளமல்லரும் ಹಾಡೋಣ ಎಲ್ಲರೂ. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ, எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ, அத்தனையும் 5 தாலந்தை 10 ஆக்கினார். 5 இந்த ராத்திரி வேளையில் நான் பிரசங்கத்தை முடிக்க ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. நேரம் நமக்கு இல்ல. ಸಮಯ ಇನ್ನು நாளைக்கு காலையிலயும் நான் பேசுவேன், ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ நாளைக்கு இரவும் பேசுவேன், ನಾಳೆ ರಾತ್ರಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. இன்று ராத்திரி ಈ ದಿನ ರಾತ್ರಿ நீங்க சும்மா வெளியே போக கூடாது. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಹೋಗಬಾರದು. நீங்க இங்க சும்மா வரல, ನೀವಿಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை இங்க கொண்டு வந்தார். ಕರ್ತನೊಂದು ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. இங்க நீங்க இன்னைக்கு வந்தது ನೀವು ಈ ದಿನ ಬಂದಿದ್ದು உங்க விருப்பத்தின்படி அல்ல, ನಿಮ್ಮ ಆಸೆಯಂತೆ ಅಲ್ಲ. நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க வந்தது ನೀವು ಈ ರಾತ್ರಿ உங்க ವೇಳೆ பாஸ்டரை அழைத்ததுனால அல்ல, ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದದ್ದು கர்த்தர் உன்னோடு பேச விரும்பினதுனால அவர் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಕೊಂಡು ಬಂದರು. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க இன்று இரவு ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்தார். ಈ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಪರಿವರ್ತನೆಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಈ ರಾತ್ರಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. என் வார்த்தைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ಈ ರಾತ್ರಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು ಮಾತನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அந்த எஜமான் திரும்பி வந்தபோது ಆ ದಣಿಯು ತಿರುಗಿ ಬಂದಾಗ 5 ஒருத்தன் 10 ஆக்கி இருந்தான், ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು 10 ஒருத்தன் 2 4 ஆக்கி இருந்தான், ಒಬ್ಬನು 2 4 ಮಾಡಿದ, ஒருத்தன் என்ன பண்ணி இருந்தான், ಒಬ್ಬನೇನ್ ಮಾಡ್ದ, ஒரு தாளந்த ಒಂದೇ ತಲಾಂತ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ சொல்லுங்க ಹೇಳಿ புதைச்சி வச்சிருந்தான். ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದನು. அதனால அவன் மாட்டிக்கிட்டான், ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಅವನು ಸಿಕ್ಕಾಕೊ, அவன் கதை கந்தலாகி போச்சு. ಅವನ ಆ ದಿನದಂದು ಸ್ಥಿತಿ ஆனா இந்த ராத்திரி நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டா? ಆದ್ರೆ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆ ನಿಮಗೊಂದು காது கொடுத்து கேக்குறீங்களா? ಅದನ್ನ ಕೇಳಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? நம்முடைய எஜமான் இன்னும் வரல, ನಮ್ಮ ಯಜಮಾನನು ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲ. ஒருவேளை இன்று நீ மனம் திரும்பினால், ಒಂದು ವೇಳೆ ಈ ರಾತ್ರಿ ನೀವು ಮನಸ್ಸಾಂತರ இன்னைக்கே நீ புதைச்சி வச்சிருக்கிற தாளந்த வெளியே எடுத்து ಈ ರಾತ್ರಿಯೇ ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವಂತ ತಲಾಂತನ கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ನಿನಗೆ ಸಿಗುವ ಎಲ್ಲ ಅವಕಾಶಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும்படி, ಕರ್ತನ ರಾಜ್ಯವು ವಿಸ್ತಾರಗೊಳ್ಳುವಂತೆ, சபை பெருகி வழியும்படி, ಸಭೆಯಾದದ್ದು ತುಂಬಿ ತುಳುಕುವ, பின்மாற்றக்காரர் சபைக்குள்ளே வரும்படி, ಹಿಂಜಾರಿ ಹೋದಂತವರು ಸಭೆಯೊಳಗೆ, பாவிகள் மனம் திரும்பும்படி, ಪಾಪಿಗಳು ಮನಸ್ಸಾಂತರ, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் செல்லும்படி, ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡದಿರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡುವಂತೆ இன்னைக்கு ராத்திரி
ಈ ದಿನ ರಾತ್ರಿ நீ புதைச்சி வச்சிருக்கிற, ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ, மூடி வச்சிருக்கிற, ನೀನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿರುವ, மறைச்சி வச்சிருக்கிற ನೀನು ಮರೆಯಾಗಿಟ್ಟಿರುವ உன் வெக்கத்தினால, ನಿನ್ನ ನಾಚಿಕೆಯಿಂದ, உன் பயத்தினால ನಿನ್ನ நீ ಭಯದಿಂದ மூடி வச்சிருக்கிற. ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ. ஆண்டவர் சொல்றாரு, ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತೀನಿ, நான் இன்னும் வரல, ನಾನು ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲ, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ ನಾನು ಬಹುಬೇಗ அவனவனுடைய கிரியைகளின்படி ಅವನವನ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ಅವನವನಿಗೆ ನಾನು என்னோடே கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನನ್ನ ಸಂಗಡಲೇ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த ஊழியக்காரனுக்கு ಆ ಸಭಾಪಾಲಕನಿಗೆ புதைத்த தாளந்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವಂತ ತಲಾಂತನ ತೆಗೆದು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವ ஆனா ಅವಕಾಶ ஃபுல் ಸಿಗಲಿಲ್ಲ. காஸ்பல் சர்ச்சில் இருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். ಆದ್ರೆ ಫುಲ್ ಗಾಸ್ಪಲ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನಿಮಗೆ ಈ நீ மனம் திரும்ப விரும்பினால், ನೀನು ಬೆಳೆಯಬೇಕೆಂದು நீ ಮನಸ್ಸಿದೆ, திரும்பி வர விரும்பினால் ನೀನು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡೆದಕ್ಕೆ உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ உன்னுடைய ஒரு தாளந்தை வெளியே எடு, ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ತಲಾಂತ அதை பயன்படுத்து, ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸು, இயேசுவை பற்றி பேசு, ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ சுவிசேஷம் ಮಾತನಾಡು, சொல்லு, ಸುವಾರ್ತೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳು, வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணு, ಯವನಸ್ಥರಿಗೋಸ್ಕರವಾಗಿ பிசாசுகளை துரத்து, ನೀನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡು, பிசாசுகளை துரத்து, ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸು, பாதாளம் உன்னை கண்டு நடுங்கட்டும். ಪಾತಾಳವನ್ನು ಕಂಡಾಗ ಹೆದರಲೇ. செயல்பட நீ ஆயத்தமா இருக்கிறியா? ನೀನು ತುಡಿಬೆ உதைத்த தாளந்துகளை வெளியே எடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? ನಿನ್ನ ತಲಾಂತುಗಳನ್ನು ಹೊರ ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சவால், ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಕರ್ತನ உங்க போதகர் ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು தன் தாளந்துகளை பயன்படுத்தினார். ಅವರು ತಮ್ಮ நீங்க ತಲಾಂತಗಳನ್ನು ரட்சிக்கப்பட்டு இங்க வந்தீங்க. ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಈ இங்க ಸ್ಥಳಕ್ಕೆ இருந்து ಬಂದಿದ್ದೀರಿ. பலர் ஊழியர்களாய் வெளியே போயிருக்கிறாங்க. ಇಲ್ಲಿಂದ ಅನೇಕರು ಸೇವಕರಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஓன் தாளந்தை நீ என்ன பண்ண? ನೀ ನಿನ್ನ ತಲಾಂತುಗಳನ್ನ ನೀನೇನ್ ಮಾಡಿದೀಯ? பலவீனமும் சரீர பாடுகளும் உள்ள நான் இங்க நின்னு என் தாளந்தை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ಬಲಹೀನತೆಯು ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿರುವ ಅನಾರೋಗ್ಯದ ಕಾರಣದಿಂದಲೂ ಕೂಡ ನಾನು ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಾರ್ತಾ ಇದ್ದೀನಿ. உன்னுடைய பிரச்சனை என்ன? ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ தம்பி, உன்னுடைய பிரச்சனை என்ன? ತಮ್ಮನೇ ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ. பிரதர், உங்களுடைய பிரச்சனை என்ன? ಬ್ರದರ್ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. சிஸ்டர், உங்க பிரச்சனை என்ன? ಸಿಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. ஏன் தாளந்தை மூடி வச்சிருக்கீங்க? ಯಾಕೆ ತಲಾಂತನ ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೀಯ? ஏன் கிறிஸ்துவுக்காக செயல்படாம இருக்கிறீங்க? ಯಾಕೆ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ದುಡಿಯದೇ அன்பான ಇದ್ದೀರಿ? சின்ன பிள்ளைங்களை உள்ள நான் கேக்குறேன், ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய இந்த ನಿಮ್ಮ இளம் வயசு என்கிற தாளந்தை ஏன் வீணாக்குறீங்க? ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ತಲಾಂತುಗಳನ್ನು ಏಕೆ ನೀವು ವ್ಯರ್ಥ இது ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? சிந்திக்கும் காலம், ಇದು இது செயல்படும் நேரம். ಇದು ದುಡಿಯುವಂತ ಸಮಯ. ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ಕರ್ತನ ದೃಷ್ಟಿ ஆண்டவரே, என்னை மன்னியும். ಸ್ವಾಮಿಯೇ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು. என் கடந்த காலங்களிலே ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟದ நீ தந்த படிப்பை, ಒಳ್ಳೆ நீ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, தந்த நல்ல வேலையை, ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಒಳ್ಳೆ நீ ಸಮಯ, தந்த நல்ல வருமானத்தை, ನಿನಗೆ ಸಿಕ್ಕ ಒಳ್ಳೆ நீ தந்த ಸಂಪಾದನೆ, நல்ல சரீர பலத்தை, ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಳ್ಳೆ நீ ಶರೀರ ಬಲ, தந்த பேசும் சக்தியை ಒಳ್ಳೆ ಮಾತನಾಡುವ நான் ವಾಕ್ಚಾತುರ್ಯ, வீணாக்கிட்டனே. ನಾನು இயேசுவை ವ್ಯರ್ಥಗೊಳಿಸಿದ್ದೇನೆ. பற்றி யாருக்கும் சொல்லாம வீணாக்கிட்டனே. ದೇವರಾತ್ಮನೋடு ಹೇಳಿ உம்முடைய ಸ್ವಾಮಿ ராஜ்யத்திற்காக உழைக்காம போயிட்டனே. ಅಯ್ಯೋ ನಿನಗಾಗಿ ಬೆಳೆಯದೆ என் சபை வளர்ச்சிக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே. ನನ್ನ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಏನು என் ಮಾಡಿಲ್ಲ. தாளந்துகள் வரங்கள் எல்லாம் வீணாக்கிட்டனே. ನನ್ನ ತಲಾಂತುಗಳೆಲ್ಲವನ್ನು ನಾನು ವ್ಯರ್ಥ மனம் ಮಾಡಿದ್ದೇನೆ. திரும்புகிறேன் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ. யோனாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல ಯೋನನಿಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ இன்று இரவு எனக்கு ஒரு வாய்ப்பை நீர் தாரும். ಇಂದು ನನಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನ ಕೊಡು. என் எஞ்சிய வாழ்நாட்களை, ನನ್ನ ಮಿಕ್ಕ என் ದಿನಮಾನಗಳ, சரீர பலனை, ನನ್ನ ಶರೀರದ ಬಲಹೀನತೆ, எனக்குள்ள எல்லாவற்றையும் ನನಗಿರುವ ಎಲ್ಲವನ್ನು உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக, ನಿನ್ನ ರಾಜ್ಯದ உம்முடைய ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ, நாம மகிமைக்காக, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ, நீர் தந்த தாளந்துகளையும், ನೀನು ಕೊಟ್ಟ நீர் ತಲಾಂತಗಳನ್ನು, தந்த வரங்களையும் ನೀನು ಕೊಟ್ಟ ವರಗಳನ್ನು இன்று முதல் ಕರ್ತನ ಇಂದಿನಿಂದ நான் பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். ನಾನು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. எல்லார் கண்களை மூடுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ. எல்லா பிள்ளைங்க கூட கண்ணை மூடுங்க. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ. அன்பான பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೇ, குழந்தைகளே, ಎಲ್ಲ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೇ, உங்களையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஒரு பையன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. ಒಬ್ಬ ಹುಡುಗನ ಕೈಯಲ್ಲಿ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನಿತ್ತು. அங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. ಅಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಜನರಿಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ அந்த சின்ன ಬೇಕಾಗಿತ್ತು. பையன்
அந்த சின்ன மகன் ಆ ಸಣ್ಣ ಹುಡುಗನು அந்த அப்பத்தையும் மீனையும் தானே திங்காம 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು ತಾನೇ ತಿನ್ನದೆ அதை இயேசுவின் கையில கொடுத்தான். ಅದನ್ನ ಯೇಸುವಿನ ಕೈಗೆ இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ஆயிரம் மக்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ಅಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಜನರು ತೃಪ್ತಗೊಂಡರು. இளம் பிள்ளைகளே, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೇ, டீனேஜ் பிள்ளைகளே, ನಡುಪ್ರಾಯದ வாலிப பிள்ளைகளே, ಯವನ ಮಕ್ಕಳೇ, உங்க கையில ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ அந்த பையன் கையில இருந்த மாதிரி ಆ ಸಣ್ಣ ಹುಡುಗನ 5 அப்போ 2 மீன்களை போல 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳ ಹಾಗೆ சில தாளந்துகளை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ಕೆಲವು ತಲಾಂತುಗಳು ದೇವರು ನಿಮಗೆ நீங்க ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ராத்திரி ಈ ದಿನದ ರಾತ್ರಿ ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். ಸ್ವಾಮಿ, ನಾನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ என் இளம் வயதை அர்ப்பணிக்கிறேன். ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ என் வாலிப வயதை அர்ப்பணிக்கிறேன். ಯವನವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಸ್ವಾಮಿ. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க. ಎಲ್ಲರೂ ಆಕಾಶದ ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுங்க. ದೇವರ ಕೃಪೆಗಾಗಿ ಬೇಡ. ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மேல் கடந்து வரட்டும். ದೇವರ ದಯೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. பயனற்ற வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். ನಿರುಪಯೋಗವಾದ ಜೀವನ ಉಪಯೋಗವಾಗಲಿ. ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದ ಜೀವಿತವು ಕೆಲಸಕ್ಕೆ ಬರುವ ಜೀವಿತವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ஜெபிப்பீங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? வாயை திறப்பீங்களா? ಬಾಯಿ ತೆರೀತೀರಾ? ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, அந்த ஒரு தாளந்துள்ளவனை போல நான் மாற விரும்பல ಆ ஆண்டவரே. ಒಂದು ತಲಾಂತುಳ್ಳವನ ಹಾಗೆ ನಾನು ಮಾರ್ಪಡಲು ಇಷ್ಟವಿಲ್ಲ. என் வாழ்வை நான் வீணாக்க விரும்பல. ನನ್ನ ಜೀವಿತ ವ್ಯರ್ಥಗೊಳಿಸಲು உம்முடைய ಇಷ್ಟವಿಲ್ಲ. வருகைக்கு முன்பாக ನಿನ್ನ ಬರೋಣದ ಮುಂಚೆ நீர் தந்த தாளந்துகளை ಸ್ವಾಮಿ ನೀನು உம்முடைய நாம மகிமைக்காக ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ பயன்படுத்தும்படி ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த 15ஆம் தேதி ராத்திரி ಈ ಒಂದು 15ನೇ ದಿನದ ರಾತ್ರಿ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ನಾನು ನನ್ನನ್ನು நான் ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಾನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಸ್ವಾಮಿ. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಸ್ವಾಮಿ. ஜெபிப்பீங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றதை விட நான் நீங்க உங்களுக்காக இப்ப ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். ನಿಮಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இது ஒரு அர்ப்பணிப்பின் நேரம். ಇದು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವ ಸಮಯ. 55வது ஆண்டு விழாவில் இந்த சபைக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதான். ಈ 55ನೇ ವರ್ಷದ ಕಾಲದ ಸಭೆಯ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಂದು ನೀವು ಕೊಡುವ உங்க ஆனிவர்சரி gift உங்க அர்ப்பணிப்பு தான். ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ನಿಮ್ಮ ಆನಿವರ್ಸರಿ ಗಿಫ್ಟ್ ನಿಮ್ಮ ಸಮರ್ಪಣೆಯೇ. நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துவதை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பார்த்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த நீங்கள் முன்வாருங்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕಂಡಾಗ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಕರ್ತನನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತೆ ನೀವು ಮುನ್ನುಗ್ಗಿರಿ. நான் விதைத்த விதைகள் வீணாகவில்லை. ನಾನು ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದ ಬೀಜಗಳು நான் நட்ட ವ್ಯರ್ಥಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. செடிகள் வீணாகவில்லை. ನಾನು ನೆಟ್ಟ ಸಸಿಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಿಲ್ಲ. என்னுடைய விருத்தாப்பிய வயதிலே இதோ அதன் பலனை கண்டு கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் என்று உங்க ஊழியக்காரர் சொல்லும் விதமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் கேட்பீங்களா? ನನ್ನ ವೃದ್ಧಾಪ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನೆಟ್ಟಂತ ಸಸ್ಯಗಳು ವ್ಯರ್ಥಗೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಬೆಳೆದು ನಿಂತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ ಹಾಗೆ எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ಮುನ್ನುಗ್ಗುತ್ತೀರಾ? ಕರಗಳನ್ನೆತ್ತಿ நீங்க வாயை திறந்து ஜெபிக்கணும் நான் விரும்புறேன். ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீங்க அர்ப்பணிக்கணும் நான் விரும்புறேன். ನೀವು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಬೇಕು. ஒரு தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் நான் விரும்புறேன். ದರ್ಶನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು கர்த்தர் ಬಯಸುತ್ತೇನೆ. செயல்பட விரும்புகிறார். ಕರ್ತನ ಸೈನಿಕರಾಗಿ கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು அவருடைய ಬಯಸುತ್ತಾನೆ. வரங்களுக்கு குறைவே இல்லை. ಆತನ ವರಗಳು ನಿಮಗೆ அவருடைய ಹೊರಗಿಲ್ಲ. வல்லமை குறைந்து போகவில்லை. ಆತನ ಶಕ್ತಿ ಕಡಿಮೆಯಾಗಲಿಲ್ಲ. அவருடைய அபிஷேகம் குறைந்து போகவில்லை. ಆತನ ಅಭಿಷೇಕ ಕಡಿಮೆಯಾಗಲಿಲ್ಲ. ஆவியானவர் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ ಇಂದಿಗೂ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய கரத்திலே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂದಿದ್ದಾನೆ. அர்ப்பணிப்பீங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? ஒப்பு கொடுப்பீங்களா? ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೀರಾ? அர்ப்பணம் செய்வீங்களா? ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀರಾ?